குறித்து மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வியாபாரி எட்டாந்து போடுறாங்க. அதனால தான் நெல் ரொம்ப நெல்லவாகுது. அது போடுறதுனால விவசாயி நெல் நிற்கிது. அதை மட்டும் நட்டு போட்டுக்கலாம். சரியான முறையில் அது இது எப்போ நெல்ல போயிட்டு இருக்கோம். வியாபாரி போடுறதுனால அதனால தான் நெல் நிற்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், மத்திய குழுவினரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்துல விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவு என்பது 17% என்பது மெயின்டைன் பண்ணப்படுது. இதுல பாத்தீங்கன்னா இதை தமிழகத்தை பொறுத்தவரையில இது 22% ஈரப்பதமாக உயர்த்த வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தது. அதற்கான காரணம் வடகிழக்கு பருவமழை மழைக்காலம் என்பதால் ஈரப்பதம் அதிகரிக்கும் எனவும், அந்த அடிப்படையில இந்த ஈரப்பதம் அந்த 17% மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் மத்திய அரசுடைய அந்த மானியம் என்பது கிடைக்கும். அந்த வகையில இந்த ஈரப்பத அளவை உயர்த்துவது தொடர்பாக தமிழக அரசு வைத்த அந்த கோரிக்கையை வலியுறுத்தி மத்திய குழு என்பது, அதாவது மத்திய அரசுடைய அந்த உணவு வாணிப கழகத்துடைய குழு என்பது நேற்று முதல் தமிழகத்தில் ஆய்வு கொண்டு வருகிறார்கள். நெல் கொள்முதல் செய்வதற்கான அதிகபட்ச ஈரப்பத அளவு என்பது 17%. இதையடுத்து இந்த 22% உயர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில நெல்லின் ஈரப்பத அளவை ஆய்வு செய்வதற்காக 3 குழுக்கள் மத்திய அரசு அமைத்திருந்தது. இந்த குழுக்கள்ல சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்றும் இன்றும் ஆய்வு செய்து வருகிறக்கூடிய சூழல்ல முதல் குழுவானது செங்கல்பட்டிலும் தஞ்சாவூர் மயிலாடுதுறையிலும் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது காஞ்சிபுரம் சூலூர் மாவட்டத்துல இந்த ஆய்வானது மத்திய குழு மேற்கொண்டு வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த ஆய்வு என்பது திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் அடுத்த செம்பேடு கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்துல இந்த நெல் ஈரப்பதம் குறித்தான ஆய்வினை மத்திய குழுவானது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆய்வின் போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பும் உடனிருந்தார். விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.